தெய்வமே தாயாகி 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 இணையாடும் தமிழ் தெய்வமே தன்னமுடாயிருக்கும் தனி தெய்வமே தன்னமுடாயிருக்கும் தனி தெய்வமே நீயே வாழ்வுக்கு சரியானவோ துதிப்போக்கு வழிகாட்டுவாய் முருகா என் வாழ்வுக்கு கதியானவள் நிலையாகி என்னை காக்கும் துணையானவள் நீயே என் வாழ்வுக்கு கதியானவள் Help. Hi. மயிலாயங்கோட்டை மாம்பட்டி கிராமம் தும்பப்பட்டி தும்பை விநாயகர் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் நினைக்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுகின்றோம். மயிலாயங்கோட்டை நாடு மாம்பட்டி கிராமம் தும்பப்பட்டி தும்பை விநாயகர் இளைஞர் மன்ற தலைவர் சுரேசன் எங்கிருந்தாலும் வேலைக்கு ரொம்ப அழைக்கின்றோம். அரைச்சு கொழுத்து கொழுத்து கடம கடம மடக்கு சந்தனமே ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கிய மனமே அதி அரைச்சு அரைச்சு கொழுச்சு கொழுச்சு கடம கடம மடக்கு சந்தனமே ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கிய மனமே அடி சக்கரையே அது நேரம் வந்த ஓரம் கட்டி நிற்கிறியே பட்டு பாயம் போடட்டுமா புது பல்லவி பாடட்டுமா சிறு புவே ஒன்று தோழி வச்சு ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு கடம கடப்பு மடக்கு சத்தனமே ஒன்று நினைச்சு 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 தவிச்சு தவிச்சு கிடக்கு மனவே எதுக்கு மயிலே மனசு அமர்ந்து இருக்கு இந்த தாமர பூவு எதுக்கு மயிலே மனசு அமர்ந்து இருக்கு இந்த தாமர பூவு காதுகளில் பூ சுட்டுவான் பொது புதுளில் விடுவான் உள்ள நரிவனா இந்த மானுக்கு தோது அப்படி என்ன காதலிச்சா நல்லபடி வாழவத்து ஊரச்சுடி தேலம் கொட்டி
குருவி உன்னிடத்தில் சிக்கிடுமா ஆசுமகம் ஆடம்பரம் காதலுக்கு முக்கியமா கண்மணியே கண்ணி கட்டுற பொன்மணியே கிளி பொன்னையிட்டு காத்திருக்கு செங்கனியே அது அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு கடவை கடந்து மடக்கு சத்தரவே பொண்ணு நினைச்சு நினைச்சு இணைச்சு இணைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு படவே இருக்கு தோழழும் இருக்கு பேட்டே இத நீ கொஞ்சம் யோசி துடைய பார்வழவும் இருக்கு தோழழும் இருக்கு பேட்டே இத நீ கொஞ்சம் யோசி மேடியதவாறு கைய கட்டி கூடவார் நடிமை வந்தான் இந்த காளைய நேசி காளிய மகானையிட்டாய் எவற்றைய காத்திருக்கேன் ராத்திரியில் காலமுக்கி விடகாதிருக்கேன் காலையிலே விழிச்சா காப்பி போட்டு நான் கொடுப்பேன் சிலைகளை எடுத்தறிச்சா சோப்பு போட்டு நான் துவப்பேன் சேலம் அம்பளமே மச்ச தட்டுற மத்தளமே எந்த நாடு வந்து நெற்றில் சுட்டும் கம்பரமே அடி அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு தடவை கடக்கு மடக்கு சத்தடமே பொண்ணு நினைச்சு நினைச்சு இணைச்சு இணைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்குள்ள படமே இளமாறி மழையே அடி முக்கடி சக்கரையே அது மேலோ வந்த ஓரம் கட்டி நிற்கிறியே பட்டு பாய கொடுக்குமா புது பல்லவி படுக்குமா சிறு பூவே ஒன்று தோழில் வச்சு ஆடட்டுமா அடி அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு கடவை கடக்கு சத்தடமே அகப்பட்ட கரும்பே நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பே நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே எந்த பாடல்களில் நீ நீலாம்பரே உன்னை பாராமலே மனம் தூங்காதடி பாடல்களில் நீ நீலாம்பரே உன்னை மாறாமலே மனம் தூங்காதடி எந்த பாடல்களில் நீ நீலாம்பரே உன்னை மாறாமலே மனம் தூங்காதடி மலம்பூரி சங்குடன் கழுத்து பிசுதடி வஞ்சி மலரை ஊரி நீளவரல் தங்கையேன உன் சொல்லி புத்துள்ளுதடி வைரச்சிலையே எந்த பாடல்களில் நீ நீலாம்பரே உன்னை பாராமலே மனம் தூங்காதடி வசந்தமென்னும் ஒரு பாவை நீ அருகில் வந்த ஒரு சோலை வசந்தமென்னும் ஒரு பாவை நீ அருகில் வந்த ஒரு சோலை தாமரையில் பூத்த வண்ண போல அம்மா
மக்கள் கொண்டவன் ஒன்று சிரிப்போ இந்த பாதையில நித்த மேகுதடி நினைப்போ மக்கள் கொண்டவன் ஒன்று சிரிப்போ இந்த பாதையில நித்த மேகிறதும் நினைப்போ வார்த்தை சொல்ல நீ வீசும் போது ஆடும் பூவாய் ஆனே மாது பாடல்கள் பாராமலே மனம் தூங்காதே மலம்பூரி சத்துடன் புகழ்ந்து வதி மலரி ஓய் நீலவர தங்கையே உட்கொழி புத்துள்ளுதடி வைரச்சிலை பாடல்களில் நீலாம்பரி உன்னை பாராமலே மனம் தூங்காதடி வசந்தமிட்ட ஒரு பாவை நீ அருகில் வந்த ஒரு சோலை வசந்தமிட்ட ஒரு பாவை நீ அருகில் வந்த ஒரு சோலை நன்றி அசுரமாயிருக்கும் கத்தடி தொப்புக்குள்ள என்ன வேணுனாலும் என்ன பாடினாலும் அதே சம்பளம் தான். ஆனா சித்திரை ஒன்னோட இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு. வெளியூர்ல இருந்து ஆளுகள் ஏற்க முடியல. வந்துட்டாப்புல பாவம். போன வட்டமும் ஒரு ஆள் நடந்தாரு. மேடைக்கு டீ கடைக்கு நடந்தது துருவா நடந்தா ராமேஸ்வரம் போயிருப்பாரு. இன்னைக்கு நீ மெட்ராஜ் போகாம போட மாட்டேன். ஹலோ ஹலோ அன்னை மைக்கேல் ராஜா சார் போயிங்க. ஐயா வந்தனம் 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 தானுங்க. ஐயா வந்தனம் தானுங்க. இங்க வந்ததற்கு அனைவரும் வணங்கிட பாருங்க. வந்தனம் 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 தானுங்க. வந்தனம் தானுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் வந்தனம் தானுங்க. ஐயா கூடி இருக்கிற கூடி இருக்கிற பெரியாரே வந்தனம் தானுங்க. ஐயா வந்தனம் தானுங்க. நான் உங்களை அடிவடை தானுங்க. ஐயா வந்தனம் ஐயா வந்தனம் வணங்க பெரியவர்களே பெருமதிப்புக்குரிய கீழே இறங்கி போயிருந்தேன். ஆமா மதிப்புக்குரிய அன்பு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, இந்த தமிழ்நாட்டினுடைய தர்பூஜி கம்பெனி, யூசந்தர கப்பு, பிளேடு, ஒரு ஷாப்பு ஒயின் ஷாப்பு வரைக்கும் இருந்தாலும் பாட்டேன் போட்டேன் காலத்துல இருந்து ஒரு முனை கோமணத்தோடு உழைச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் வரி வைக்கிறேன். விவசாயிக்கு மட்டும் எதுவும் கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய எங்களை போல விவசாய பெறக்கூடிய மக்கள்
ஏன்னா இன்னைக்கு வேணா நம்ம எப்படியாவது தொழில் பண்ணலாம். ஆரம்பத்தில் நம்ம பாட்டை மூட்டி விவசாயத்தானே இருக்கணும். ஆமா. மற்றும் எங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக அற்புதமான மைசன் பயிரோஸ் சாப்பியானே இறங்கி போய் தெரிய சாமி லவ் ஃபெயிலியரா கொஞ்சம் இன்னர் மட்டும் வை. பொம்பளை பிள்ளை நம்பர் தானே. அன்னைக்கு ஒரு மைசெட்டு காட்டுற பொம்பளை பிள்ளை நம்பர் தானே சொன்னேன். உள்ள வந்து நம்பர் வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு வீடு தேடி வந்துட்டாப்புல செருப்போட. என்ன 8 நம்பரை கொடுத்துட்டேன். மற்றும் எங்களுக்கெல்லாம் பக்கோலமாக நான் என்னதான் பேசினாலும் என்னதான் பாடினாலும் குழந்தையை காப்பாற்றணுமே, இப்படி லூசி போயிட்டுலாம் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பொறுமையாக இசையமைத்து கொண்டிருக்கின்ற இசை கலைஞர்களுக்கும் முதல்ல அடுத்து வரக்கூடிய கலைஞருடைய திறமையை பார்த்து விட்டு அப்புறம் செல்லுங்க. ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் நாடகம் போடுறீங்க. சில ஊர்ல யாரு ஆளுக போறது இல்லாம சில ஊர்ல மண்ணை வேற அழிக்க போயிடாங்க. கக்கூஸ் புதுறது ஒரு சின்ன கதை. இப்போ பூரா எங்க பார்த்தாலும் டாஜ்மஹால் கடை முக்கு தவிர்த்தாங்க. பூரா போதல இருக்கேன். என்கிட்ட பேசினது இப்போ 2 பேர் இருக்கு. 2 பேரும் சரியான போதும். சித்திரை 1ஆம் தேதி நீ தான் வந்த, உடனே அடிச்சுக்கிற முடியாதுன்னு ஒரு ஆள் சொன்னார். ஆமா நான் தான் வந்தேன். நான் 60 வயசு உனக்கு சூப்பராக பண்ணேன். அப்ப எந்த போதல் நாடகத்தை பார்த்துருப்பாங்க. மயம் போய் பெத்ததாயிட்ட சொல்றேன். ஏமா அப்பா அப்படி குடிச்சிட்டு வர்றாருன்னு சொல்ல கேட்க மாட்டியா? என்னப்பா வந்தது அம்மா சொல்லு. 3 வருஷமா தான் கேட்குறேன், கட்டியும் கூட கொடுக்க மாட்டேன். அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி வளங்க? இன்னைக்கு பூரா டாஜ்மஹால் கடை. அந்த காலத்துல பூரா சாராயம், பட்ட சாராயம் ஒரு வாட்டில் சாராயத்தை குடிச்சு ஒரு சட்டி சோத்த தண்டியா இதே வேலையாட்டிருக்காங்க. அன்னைக்கு 16 பிள்ளை 18 பிள்ளை சீமக்கரு தூர்ல கிளறி விழுத்தாட்டி போட்டுக்கிட்டு பிதிக்கி எடுத்துருக்கு. இன்னைக்கு அப்படியா? நிறமாஜி எடுக்கணும் டாக்டர் போன வச்சா டாக்டர் இங்க ரம்பத்தை எடுத்து ரெடியா வச்சுக்கிறார். தூக்கிட்டோட விழுத்தாட்டி போட்டா இருப்போம். பூரா டாக்டர் பூரா கிளம்பிட்டார். அந்த காலத்துல நம்ம சொல்றோம் 16 பிள்ளை 20 பிள்ளையை பெத்து விட்டு போயிட்டாங்க நாகமத்த வயல. அதை பூரா கட்டி கரையாத்துறதுக்குள்ள ஈரக்குள்ள கருதுணும். முன்னோர்களை தயவு செய்து சொல்றேன், முன்னோர்களை யாரும் வையாது. எதற்காக அந்த காலத்துல 16 பிள்ளை 18 பிள்ளை பெத்தாங்க தெரியுமா? இந்த காலத்துல கணவன் மனைவிக்கு பொழுது போறதுக்கு 100 நாள் வேலை இருக்கு. அந்த காலத்துல அது 100 நாள் வேலை அட்டை இல்லாம நடத்திருக்காங்க. இன்னைக்கு 100 நாள் வேலை பார்த்தா அட்டையை பதிஞ்சா பேங்க்ல பணம் வருது. அன்னைக்கு பொண்டாடிட்ட பதிஞ்சிருக்கேன், பிள்ளையா வந்திருக்கு தர்ஷா. என்ன சொன்னாலும் ஊர் நம்பு. அற்புதமான மக்கள் உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இன்னைக்கு தமிழ் தான் ரொம்ப பெருமையா எல்லா நாள்ல பேசப்படுதுனே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் எந்த நாட்டுக்கு இந்த தமிழன் போனா முதல் கேட்பான அந்த நாட்டுக்காரர் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், என்ன மதம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதி அப்படி கேட்ட உடனே தான் வீட்டுக்குள்ள விடுவாங்களாம் வெளிநாட்டுக்காரன். ஆனால் நம்ம தமிழுக்கு மட்டும் என்ன ஒரு பெருமை என்றால், எந்த ஒரு அயல் நாட்டுக்காரன் இருந்தாலும் அவன் எதிரியா இருந்தாலும் எந்த ஜாதிக்காரன் வீட்டுக்கு வந்தவனே முதலில் வந்த உடனே தண்ணி மூந்து கொடுத்து தண்ணியை குடிங்க, 2வது சாப்பாடு சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரே உன்னதமான மனிதன் நமது தமிழன் தான். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதி இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? ஜாதி மதம் அப்பாற்பட்டதான் அந்த தமிழன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜாதி என்பது இருக்க வேண்டும். ஏன்னா ஜாதியை பார்த்தேன் பொண்ணு கொடுக்கிறேன், ஜாதி சான்றை பார்த்தேன் வேலை கொடுக்குறேன். ஆனா அந்த ஜாதியை கடைசி வரைக்கும் வெறி உடுத்தி வாழ்க்கையா கூடாது. இன்னைக்கு மேலூர் முக்கு ரோட்ல ஒரு ஆள் விழுந்து கிடைக்கானா வந்து ஏப்பா இவன் என்னாலுப்பா நீ ஜாதிக்காரன் சொல்லி தூக்கு சொல்லுப்பான்னு சொல்ல மாட்டேன். உயிரில் மேலான இந்த தமிழர் ரத்தம் தான் துடித்து கொண்டு போய் காப்பாற்ற நினைக்கும். அதுலயும் ஜாதிக்காரன் சில பேர் வந்து ஆஜிபத்துல வலது பக்கமா இடது பக்கமா நடுவுல அதே பொழைச்சிட்டேன் இல்லாட்ட ஸ்பாட்ல அவுட் ஆயிருக்கல. இது பிடிக்காத பேசுறேன். ஆனா இன்னைக்கு அமெரிக்காக்காரன் இந்தியாவை மட்டும் ஏன் தெரியுமா இன்னைக்கு எதிர்த்து சண்டை போடல? ஒரு உன்னதமான மனிதர் ராமநாதபட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அந்த மண்ணில் பிறந்தவங்க. இன்னைக்கு எல்லா நாட்டையும் அமெரிக்காக்காரன் சொல்றேன், வா வத்தி வா அடிச்சு பார்ப்போம், என்ன அனுசரிச்சு இருக்கு ஆயுதம் இருக்குவா. இந்தியா மட்டும் ஏன் சொல்லல? அந்த உத்தமான புனிதமான மனிதர் நம்மளுக்கு தகுந்தவாறு அந்த ஆயுதங்களையும் அந்த அணுசக்திகளையும் கண்டுபிடிக்காட்ட இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு நாடே இருந்திருக்காரு. நிறைய பேர் எல்லாருமே போட்டியா இருக்கேன். இன்னைக்கு அமெரிக்காக்காரே ஒரு நாளைக்கு ஒரு விதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறேன். எப்படா அடுத்த நாட்டுல என்ன இருக்கு அதோட அதிகமா கண்டுபிடி அப்படின்னு வேலை கொடுத்துட்டே இருக்கேன். ஜப்பான் நாடுக்காரன் ஆளு பார்த்தா நம்ம பழைய பார்த்தா சுருக்கு போய் செய்யலே இருக்க முடியாது. அவன் ஒரு நாளைக்கு அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி மோட்டாரை கண்டுபிடிக்கிறேன். ஆனா நம்ம தமிழகம் இன்னும் ஏன் முன்னேற அடையவில்லை என்ற காரணம் இன்னும் ஒரு சில அன்பு தமிழர்கள்லாம் இன்னைக்கு பஸ்ல இடம் முடிக்க சீட்டுல செருப்புத்துக்கு போறேன், என்னைக்கு கள்ளத்துக்கு போட்டு கண்டையில கொல்ல போக்குறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா தூங்கணும்னா கவர்மெண்ட் வண்டியில ஏறு புரியான்னு காரக்கூடி இன்னைக்கு எடுக்கிறவே நாளை காலைல போய் சேர்ந்துருவேன். கரெக்டா புரிக்கான கீழ் வச்சிருப்பாங்க பாரு 3 அடி நீளத்துல பட்டாக்கும் புடாக்கம் சடாக்கு புடாக்குன்னு ஆளை கொண்டு போய் சேர்த்துருவேன் கவர்மெண்ட் வண்டி. ஆனா பிரைவேட் வண்டியில மட்டும் ஏறிடாது, எவனையும் தூங்க விட மாட்டேன். பொழுதன்னைக்கு தலையை எண்ணுவேன். ஆனா நல்லா பேனை வச்சாலும் அதுல போயிடலாம்ப்பா. சுரண்டி பேனை பூரா எடுத்து வச்சுருவாங்க. அதே மாதிரி ஆளுங்க இறங்குறவங்களும் வீடு அடிப்பேன் பிரைவேட் வண்டியில. ரைட் போட்டு அண்ணே ஒரு ஆள் வந்துட்டானே ஆஸ்பத்திரியில் பார்த்துக்குவான், ஓனர் பார்த்துக்குவேன் செத்தா அப்படின்னு. அதனால
சாதி மதம் அப்பாற்பட்டு பிறக்கும் போது ஏழ்மையாக பிறந்து இறக்கும் போது ஏழ்மையாக இறந்த ஒரு உத்தம மகான் தன்னுடைய தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பள்ளி செல்கின்ற காலத்திலே பாடசைக்கிள் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை சிறு சிறிதாக சேர்த்து வைத்து அதில் படித்து பட்டம் பெற்று இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது நாம் பிறந்த தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த ஒரு மாமனிதன் ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வருங்கால இளைஞர்கள் தான் இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்க முடியும் என்று சொன்னார். நல்லதொரு கனவு காலங்கள் என்று. யாரு காங்குறா? நைட்டு கனவு காங்குறியா? நேற்று ஒரு ஓட்டரோட முடிச்சுக்கிட்டான், நாளைக்கு 2 தாண்டணும்டா. அந்த பிள்ளைய ரொம்ப நாளா லைன் பண்ணணும், நாளைக்கு எப்படியாவது அமைக்க அந்த பிள்ளைய முத்தம் கொடுத்துடா அப்படின்ட்டா ஒரு சில பேர் கனவு காங்குறேன். நல்ல கனவு யாரு காங்குறியா? டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா போல் நீங்கள் எல்லாம் வாழாவிட்டாலும் அவருடைய வழியிலும் கொள்கையில் ஏதாவது ஒன்றை பின்பற்றுங்கள் என்று பொறுப்பாந்தட்டு கொண்டு கேட்டுக்கொண்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா மீது ஒரு புகழை பாடுகிறேன். கேளுங்கள் என் உயிர் மேலான அன்பு தமிழர்களே. அல்லோ அல்லோ. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. ஏ தென்பாண்டி நம்ம ஊர் தென்பாண்டி ராமேஸ்வரம், நம்ம தேசத்தை தான் அப்துல் கலாம். உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மளா ஏற்பாட்டி குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவாரா, குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தந்தை போல இருந்தவரா, கல்வி வளர்ந்தாரையா, நல்ல கனவு காண சொன்னாரையா. நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். கைதட்டின உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களுக்கு மட்டும் நன்றி. நாங்கிட்ட உட்காந்துருக்காங்கலாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு லேசா கை தட்டுங்க, காஜிதான் கொடுக்க மாட்டேங்க, கையா தட்டுங்க. ஏன்னா காஜை பத்தி ஏன் பேசுறீங்க? என்னப்பா அதுக்குள்ளே அமெரிக்காக்காரன் வச்சேன் இருந்தாலும் நம்மளால பேசிய வச்சு வச்சேன். அன்னைக்கெல்லாம் இங்க இருந்து மதுரைக்கு போக 10 ரூபா சார்ஜ் டிக்கெட். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு மதுரைக்கு போனோம்னா தினமும் ஒரு வயக்காட்டை ஒத்தி வைக்கணும். பசா கூட்டிட்டாங்க, பசுக்காஜா கூட்டாங்க. ஆனா டாஜ்மார் கடையில மட்டும் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு வந்தாலும் நம்மளால வாங்கிட்டேன். கியூல இருக்கிறேன் 140, 170 எனக்கு கொடு, இன்னும் ஒரு ஆளு 300 எனக்கு கொடு, பாஞ்சு உருளுறேன். அன்னைக்கு நம்ம ஏரியாவெல்லாம் அண்ணே ராஜகரண்ணே மொய் எழுதுவாங்க. கறி சாப்பாடு மொய் எழுதும் போது 5001 எழுதினாண்டா, அடுத்து 10,001 எழுதினேன். தமிழை போட்டி ஓட்டேன் அந்த காலத்துல. இன்னைக்கு அப்படி கிடையாது.
501 எழுதணும்னா ஒரு போட்டு ஒரு கறி கெஞ்சி ஊத்துனா 501 எழுதுறேன். இல்லாட்டா பந்தக்கால போயிட்டு சோத்துல மண்ணலி கொண்டு 501 எழுதுறேன். பேசாம உட்காந்துருப்பேன். கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சு பார்க்கலாம். ரொம்ப அலப்பற வந்து 50 கல்யாண வீட்டுல ஊயிப்பேன். அவன் 25 ரூபாய்க்கு மேல எழுத மாட்டேன். இந்த 501 எழுதுறேன். பேசாம உட்காந்துருப்பேன். அண்ணே கறி குழம்பு தீர்ந்து வச்சுனே பரவாயில்ல, சும்மா ரசம் ஊத்துங்க. அண்ணே கறி இல்லைண்ணே சாம்பார் ஊத்தியா, அண்ணே வெஞ்சரம் இல்லைண்ணே வெங்காயத்தை வையா. இது யாரு 5001 1001 எழுதுறேன். பவியமா சாப்பிடுங்க. இந்த 51 எழுதுறேன். அடிச்சு விடுவான் பாரு. கறி எங்கடா, தொடக்கறி எங்க, ஈரல் எங்க, ரசம் என்ன ரசம் கொண்டு போய் கறி குழம்பு மட்டும் வையா. வீண்டு சண்டை ஓட்டு கடைசியில வீட்டுல போய் தவுச்சரை கலட்டுவேன். அந்த 51 மொய் எழுதுறது தவுச்சர் கொடுக்காரு. அதையும் மறந்து வந்துடுவேன். இதெல்லாம் பூரா ஏமாத்துறாங்க. என்ன கலத்திலும் பொன்னரமளவன் கொடியே மதிமலையா கொடியே. சிவகங்கை மாவட்டம், உண்மையான மாவட்டம் சிவகங்கை. எங்க மானாமரம் பக்கம் இந்த மாவட்டத்தை ரொம்ப கவலைப்படுத்துறாங்க. எங்க போயிருக்கா உங்க வீட்டுக்காரங்க? சிவசங்கர் போயிருக்காரு. சிவசங்கர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மயிலராயன் கோட்டை நாடு மாம்பட்டி கிராமம் எம் தும்பப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர், ஸ்ரீ கருதாயி அம்மன் திருக்கோவில் 6ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பெரிய கரந்தன் சின்ன கரந்தன் மகராக்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் காண வருகிறேன். இன்றைய தினம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2018 கிராமத்தார்கள் தலைமையிலும் திருமதி மாமனா செம்பகம் மாணிக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரே இடத்தில் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு ஒரே மேடையில் அரிதாரம் பூசி அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதி விமர்சையாக நடைபெறும். கரிபுச வேந்தன் கரிபுச மன்னன் உங்கள் அன்பு கொண்ட நட்சத்திரம் துவரையை சேர்ந்த, அப்படி சொல்லக்கூடாது, துவரைனா இருக்கு பாஜி பொறுப்பான், துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த ஜே.எஸ். ராஜதேவன் அவர்கள் இன்றைய தினம் வேடன் விருத்தனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலிசை கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசலஞ்சதும் தனக்குத்தானே தனி பாடி ஒருத்தரும் அன்பு சகோதரி கொல்லங்குடியை சேர்ந்த டி. ராதாஸ்ரீ அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தனது இனிமையான பாடல்களாலும் இனிமையான புராண பேச்சுகளாலும் உங்க செவிகளை குளிர வைக்க காத்துக் கொண்ட அன்பு உள்ளம் ஒவ்வொரு குழந்தையும் தாயினுடைய கருவறையிலிருந்து தான் வெளிவரும். அந்த கருவறைக்கு சொந்தமான ஊரா மதுரை அருகாமுள்ள கருவூரை சேர்ந்த எஸ்.பி.பி. கீதப்பிரியன் அவர்கள் கலகப்பிரியனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை அருமணிய கலையரசு இருந்து கொண்டிருக்கிறார் நாடக உலகத்துல. அவங்களுக்குலாம் ஒரு திறமை. நான் இன்னைக்குத்தான் எங்க அண்ணன் சம்பா நட்டி ராஜசேகரன் நேரில் பார்த்திருக்கேன். நிறைய நாடகங்களை அவளை பார்த்திருக்கேன். சந்திக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அற்புதமான முறையிலே இசையும் சரி அவருடைய பாடலும் சரி மக்களை கவர்ந்தவனும் நானே அப்படியே உள்ள இவரெல்லாம் போய் சினிமால பாடாம போயிட்டாரு அப்படின்னு வேந்து நிக்கிறேன். நீங்க கூட கிளண்டே இருக்கு வேற அசிப்பு தன்மை குதிரை கணச்சா கை தட்டிருக்கேன். ஆகா சூப்பரா பண்ணிக்காரன். இப்படி தத்துருவா பார்த்தா பிடிக்காதுன்னு கணச்சல் நம்ம குதிரை சாப்பிடல நமக்கு தேவை. அதுக்கு அப்படியே 6 மணி கலையரசு பின்பாடு திலகம் தனக்கு நிகர தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அருமைக்குரிய உள்ளம் சம்பா நட்டியை சேர்ந்த எம்.சி. ராஜசேகர் அவர்கள் 6 மணியும் பின்பாடல். வெண்மணி செப்பிய முத்தாச்சு கண்ணம்மா செந்நிற மேடையில் என் மனம் வித்தாச்சு பொன்னம்மா சேராடும் கண்ணில் ஆளூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொட்டும் கோலம் சிந்திய வெண்மணி செப்பிய முத்தாச்சு இன்றைக்கும்
வர்ணிக்கும் நீ எந்த பக்கத்தில் இப்பத்தை வர்ணிக்கும் என்னுள்ளும் சொர்க்கத்தில் வெள்ளிய நூலிட வாடியதே மன்மதகாவியம் மூடியதே பாடியதே இந்திய வெண்மணி செந்தில் முத்தாச்சு கண்ணம்மா செந்திரமேடையில் மனத்தில் தாச்சு பொன்னம்மா சேராடும் கண்கள் பாடும் நேரம் சேர்ப்பானம் எங்கும் பொட்டும் கோலம் சிந்திய வெண்மணி செந்தில் முத்தாச்சு. நன்றி நன்றி நன்றி. அதையும் சொல்லி விட்டாங்கன்னு எழுதிங்களா? சூப்பர். யாராவது உத்தமம்னா கைதட்டி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி முருகதுவான் கோடகிரி குமரன் அசத்துக்குரிய அன்பு அண்ணா ஆவுடையார் கோயிலை சேர்ந்த பி மோகன்தாஸ் அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள். விட்டு கொடுக்கறது இல்லை. வாசிக்கிட்டே இருக்காது யாரு பாது ஆடுறது. நாங்க ஆடுனா காசு வாங்குவோம். காலையில நீ விடிய வழி ஆடுனா மேல் வழி தானே என்ன நாடக மேடையில குற்றாலம் பார்க்க அற்புதமான ஆட்டம், அற்புதமான வாசிப்பு. அண்ணே மோகன்தாஸ் அண்ணே
பழைய பாட்டுக்கு வாசிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய கலைஞர்லாம் சந்திச்சு நீங்க எல்லா பாட்டுக்கும் வாசிச்சிருப்பீங்க. ஐயப்பன் பாட்டுக்கு வாசிச்சிருக்கீங்களா? ஐயப்பன் பாட்டா பள்ளிக்கட்டு ஜவரிமலைக்கு அந்த பாட்டு கிடையாது. ஒரு பஜனை குரூப் ஐயப்பன் பாட்டை கொலையாத்திருக்காங்க. பாடவா? ஏ கண்ணசாமியா நான் நம்பா, ஏ கண்ணசாமியா நான் இருந்த புருஷமையா நீ வந்து நீ வந்தா வாழ்க்கை மணியண்டா 48 வாசலுக்கு விரதம் இருந்து வந்திருப்பேன். பொங்கச்சோறு காத்திருக்கு மண்டபம் விலை கூட வச்சுட்டாங்க. ஏன் முன்சாமியா நான் நீ ஐயப்பன் நைட்டா பூஜாட்ட வந்துட்டார். எப்படி தமிழ்நாட்டுக்காரங்க இருக்க சீர் சரியில்லை. எப்படியும் 18 படி எப்படியும் காலி பண்ணிடுவாங்க. இமிடியா கொத்தனால நைட்டா கூப்பிட்டு ஒரு 40 வரைக்கு கலவை ஓட்டு வைங்க. ஐயப்பன் பாட்டை கிளம்பிட்டாங்கடா. கன்சாமியா அன்றாயிரம் ஆயிரம் இருந்தா சட்டியா நீ வரியா கிளம்பிட்டாங்க. இன்னொரு பாட்டை கேட்டீங்கன்னா ஒரே வரியா தண்டனக்கா நக்கா நக்கா ஏ தண்டனக்கா நக்கா நக்கா ஏ தண்டனக்கா நக்கா நக்கா ஏ தண்டனக்கா நக்கா நக்கா ஏ தண்டனக்கா நக்கா 14 என்னமோ தெரியல. பள்ளிக்கூடம் பிரேயர் மாதிரி ஒரே வார்த்தை நக்கா நக்கான்னு சொன்னா 3 வருஷம் ஆகும். அடுத்த வரி எழுதுனா எவ்வளவு எழுத போறாரு? மக்கா நக்கா 1 வருஷம், மக்கா 1 வருஷம். அடங்கப்பா. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், ஆல்ரவுண்டு பூரா முட்டுக்கானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு தானப்பா நெல் அளக்கிற மறக்காம மாதிரி இத்தந்தியா. இது பேர் தான் ட்ரிபிள். அப்படி அற்புதமான முறையில் பலவாத்தியம் தனக்குத்தானே நிகர் என்று வாழ்த்து கொண்டிருக்கும் காரைக்குடி மாநகர் கண்டெடுத்த ஆர் ஸ்ரீராம் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அற்புதமான வாசிப்பு. ஆனா நீங்க வாசிக்கும் போது மாம்ச அஜித்தியா மாட்டுத்தாவன்ல டீ கையில டீ ஆத்துற மாதிரி கை போதையா. அப்படி விழிச்சு எடுக்கவானா இருந்தாலும் உங்களே வேலை வாங்குவேன். இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறான், மாடு அவுத்துற போறோம், அதே அவுத்துற போறான். நீங்க கூட நிக்க கூடாது, அதை வாசிங்க. அடி ரங்கரங்கன்னு அடிங்க, அடிங்க. மாடு சாணி போற மாதிரி அடிக்க, பாயிற மாதிரி அடியா. முதல்ல வரக்கூடிய மாடாப்பா, எல்லாரும் கூடி ராவண மாடாப்பா. மாட்டை புடிச்சுக்கோ, ஒரு ஆள் புடிச்சுக்கோ. அண்ணன் சம்பாதட்டி ராஜசேகர் வழங்கும் மாட்டுக்கு ஒரு பிரிச்சப்பா. அண்ணன் மோகன்தாஸ் வழங்கும் மாட்டுக்கு ஒரு பிரிவனப்பா. மாடு ஒரு ஆள் புடிச்சுக்க. ஆஹா, சூப்பர் சூப்பர். மாடு மறுபடியும் வந்துச்சு. அடியா மாடு மறுபடியும் வாடிக்குள்ள வந்துருச்சியா. அடிங்க, அதை வச்சு அடிங்க. மாட்டுக்கார மாட்டை வெளியேறப்பா, அடிப்பா. ஆஹா, சூப்பர், அருமை. மாடு சூப்பர், ஒரு ஆள் முடிச்சுக்கோ. 2 பேரும் முடிச்சா மாட்டுக்காரன் கிடையாது, மாடு உடைய வீரர் கிடையாதுப்பா. அந்த கமிட்டியில தண்ணி பாருப்பா. ஆஹா, சூப்பர். அடிச்சு வேஸ்டா போதியா, பசுமாட்டை கொண்டு வந்துட்டாங்க. கமிட்டியில 47 பேர் என்னப்பா பண்றீங்க? மாட்டை செக் பண்ணா பார்த்தா மடு இருக்கான்னு செக் பண்ணுங்கப்பா. ஏண்டா நீ என்ன கூறுகட்ட போய் 1000 காலம் மாட்டிக்கிற சின்ன கூட ஒரு வேடா. இத்துடன் ஜல்லிக்கட்டை முடித்துக் கொள்கிறோம். எந்த நேரத்தில் வாட்சியா பசுமாடா போய். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் தாளத்தினுடைய அன்பு அண்ணன் சாத்தனூர் கே தருமலிங்கம் தாளத்தை சேர்ப்பார்கள். அந்த 2 வச்சுக்கிட்டு ஒரு நேரம் போட்ட ஒரே தாளக்காரங்க
மற்ற நேரம்லாம் சைன் ஜப்புன்னு போட்டுருவேன். இன்னைக்கு ஏன் வெள்ளேரம் போடுறேன்? சைவ சாப்பாடு உனக்கு ஏத்துக்கு சின்ன எந்த ஊர்லயாவது நாட்டுக்கோழி இல்லைன்னு கோச்ச உனக்கு வருஷம் ஃபுல்லா சைவ சாப்பாடுங்க. ஆடல் அரசி அபினிய சுந்தரி எத்தனை நடனமங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பெண்மணியை சந்திச்சாலும் இந்த மாதிரி பிள்ளைய போட்டேன்னா சத்தியமா சொல்றேன் எல்லா ஊர்லயும் நான் நேர்த்தி கடனுக்கு நாடாடி போயிடுவேன். இன்னைக்கு தாப்பா அந்த பிள்ளை பவுடர் போடும் போது அவள் அழகா இருக்கா, வெளியே வரும்போது நல்லா அழகா இருக்கு. பவுடர் இல்லாம நல்லாச்சே இருக்கு. ஆனா மற்ற ஊர்ல டான்ஸ் எல்லாம் பார்த்தா பழைய கருவாடு வளர்க்குறவங்க பழைய மாதிரி போட்டு விட்டாங்க. அது பக்கத்துல போனாலே முட்டை கவுச்சிச்சா. ஆனா இந்த பிள்ளைக்காக நான் ஓசியிலேயே ஆடி கொடுத்துட்டு போயிருவேன் நாடகத்தை. ஆனா ஒரு தடவையாவது கட்டி பிடிக்காம வர மாட்டேன். ஆடல் அரசி அபினிய சுந்தரி புன்னகை அரசி என்றால் திரைப்பட நடிகை எம்ஆர் விஜயா, கேஆர் விஜயா சொல்லணும். கேஆர் விஜயா நாடக உலகத்திலே ஒரு புன்னகை அரசி என்றால் புதுகை டான்ஸ் அண்ட் காமிக் கே ஜெயப்பிரியா. ஜெயப்பிரியா டான்ஸ் அண்ட் காமிக் புன்னகை அரசி ஜெயப்பிரியா. பிரியா 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 ஜெய பிரியா 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 ஜெய பிரியா 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 அடிமாடி போகுடனே ஒரு மாதுளை தேசமே அடிமாடி போகுடனே ஒரு மாதுளை தேசமே உந்த மாதிரில் ஆடிடும் தாமரை போகின்ற பிரியா 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 ஜெய பிரியா 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 பிரியா. அந்த பிள்ளை என்னைக்கு பிரியா? நவீன ஒளி அமைப்பு பைரோஸ் சவுண்ட் சர்வீஸ் சொக்கநாதபுரம் எஸ் கோட்டை உரிமை எம் சலீம் பைரோஸ். நிறைய பாட்டு போட்டியே விளம்பரத்துக்கு போட்டியா இல்லை எல்லா ஜிடி இருக்கான்னு சரிவாது நல்ல மைசெட். இந்த பாட்டுலாம் செட் பண்ண ஒரு 3 வருஷம் ஆயிருக்குமா? ஏன்னா நல்லது ஒரு மைசெட்டுக்கு விளம்பரம் தேவை கிடையாது. இந்த ஊரே பூஞ்சோலையா வச்சிருக்காரு. என்ன காரணம்னா இந்த தொகைக்கு பேசியிருப்பாரு, அதனால வச்சிருக்காரு. அன்னைக்கு அப்படித்தான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆளு வேமா டாட்டாச்சி எடுத்து வந்தார். 2 டீப் லைட்டர் கலட்டினேன், 2 பாகிஜா கலட்டினேன், 2 மைக்கை தூக்குனேன். போயிட்டு வரேன். நிப்பாட்டுப்பா, ஏப்பா நீங்க கொடுத்தா 5000 ரூபாய்க்கு சரியா போச்சுடா, நேரம் ஆச்சுடா. நீ நல்ல தொகையா தானே பேசிருக்க. இதான் ஒரு ஆள் ஒரு ஊர்ல வழி தெரியலன்னு ஊருக்கு வழி தெரியாம 4 ரோட்ல நிக்கிறான் வேன்ல. சார் அந்த மாதிரி இல்லை சார், 4 ரோட்ல நிக்கிறான். அப்ப மைசெட்ல பாட்டு கேட்குறது, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆஹா, தாயமங்கலம் முத்துமாரி கண் திறந்துட்டான். வேன் டிரைவர் அந்த மைசெட் அந்த பாட்டு சவுண்டை மோந்து பார்த்துக்கிட்டு ஊருக்கு வந்துட்டார். சத்தத்தில் வந்து ஊர்ல சாப்பாடு போடுறாங்க, அதே பாட்டு மைசெட்டுக்கார போடுறாரு. மாரியம்மா. ஒருவேளை காப்பு கொட்டிட்டு பூக்குழி இறங்குவான் போல, உள்ள பவுடர் போட அதே படுத்தேன் மாரியம்மா. பைத்தியம் முடிச்சுட்டுறானே ஆத்தாங்க. வெளியே வந்து மைசெட்டு பேரை சொன்னேன் மாரியம்மான்ட்டே நிப்பாட்டுறாங்க. 7 வருஷமா மாரியம்மா தானே, வேற பாட்டே இல்லையான்னு மைசெட்டுக்கார அப்படியே கோன்னு அழுதுட்டான். என்னை மன்னிச்சுக்கங்க, 3 லாரி நிறைய மைசெட்டு ஜாமை ஏறிட்டு வந்து கேசட் போட்டியை மறந்துட்டேன். பரவாயில்ல, கேசட் போட்டி மறந்தாலும் ஒரு பயலை அனுப்பிவிட்டு வாங்கிட்டு வச்சுருவேன். அப்படித்தான் ஒரு பயலை ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நீ வாங்கிட்டு வரான்னு அவன் போய் 200 ரூபாய்க்கு சரக்கு சாப்பிட்டு கேசட்டை வாங்கணும்னு ஒரே கேசட்டை 120 கேசட் வாங்கிட்டு வந்துட்டேன். எந்த கேசட்டை திறந்து போட்டாலும் மாரியம்மாதே கேட்குது, முடியம்மா காளியம்மா கேட்குது. அதுலேயும் தண்ணியை போட்டு இருக்க ஆளுலாம் கவனிச்சுக்கணும். அந்த ஆள் மைக்கில் வைக்கும் போது இப்படி லேசா மண்டே ஆட்டிட்டான்னா கீழே இருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி ஆளு குப்பீர் வேர்த்துட்டு வை போதில் இருக்கான்னு அர்த்தம். அப்படி ஆளுலாம் ஜெயிச்சா சொல்லணும், அண்ணே மைக்கில் கொஞ்சம் வாலிங்க வைங்கண்ணே. அவன் போட்ட போதைக்கு பேசத்தான் செய்வேன். பப்பம்ல லேஜா ஏத்தனே ஏத்துவோம்ல, என்னன்னு எப்படி பேசுற, வெளியில வருவீங்களோட தூக்கி போட்டு பார்ப்போம்ல. ஊர்ல அறிவாங்க வந்திருக்கீங்க. அற்புதமான ஒரு ஒளி ஸ்தாபனம் பைரோஸ். அன்பு நிலையத்தாளர்களுக்கு நன்றி, வணக்கம் அண்ணா. சிறந்த சீனமைப்பு ஸ்ரீ ஐயனார் சீன் கம்பெனி, சாத்தனூர் உரிமை டி சசிகுமார் என்பதை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டு நாடகத்தை காண வருக வருகன 2 கரம் கூப்பி அழைத்திருக்கிறார்கள்.
பெரிய கரந்தன், சின்ன கரந்தன் வகைராக்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், எம் தும்பைப்பட்டி இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த அமைப்பாளர், பெரிய நகைச்சுவை நடிகர், அருமை சகோதரர், எங்களது கொல்லங்குடியை சேர்ந்த PK தன்ராஜ், சிரிப்பு நடிகர் PK தன்ராஜ், எனது உடன் பிறந்த அன்பு சகோதரன் PK தன்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் எங்களது கொல்லங்குடி நகைச்சுவை நடிகர் PK தன்ராஜ் அவர்கள் நாடகம் என்று கூறிக்கொண்டு என் பேரை சொல்லிடுறேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் எனது அருமை வாத்தியார், வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியா மாணவனும், மானாமதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அடியன் MK ராதாகிருஷ்ணா, கள்ளிசேரியை சேர்ந்த MK ராதாகிருஷ்ணா. எனக்கு ரஜியை இருக்கீங்களா? சிவகங்கை மாவட்டம், அதனால ஜாலியா போச்சு. வெறி கொண்டு தெரிவித்து போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். ஏன்னா தமிழுடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு ஒரு சில ஆண்டுகள் தடைபட்டு இருந்துச்சு. ஜல்லிக்கட்டை நடத்திய தீர்வோம் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் பச்சியிலும் குழந்தைகளும் முதற்கொண்டு போராடி நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று இளைஞர் பட்டாளம் கை கொடுத்து ஜல்லிக்கட்டை வெற்றிக்க வேண்டும். அதேபோல் நடந்து வரக்கூடிய காவிரி பிரச்சனையும் அன்பு தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு போராடி காவிரி அலைகடல் புரண்டு வர வேண்டும், தமிழகம் செழிப்பாக இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் உறுதுணையா இருங்கள் என் உயிரில் மேலான தமிழர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன செய்ய தமிழா, என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை பண்ணு. நம்ம ஏமாத்தா பறிபோகிமே தமிழக மண்ணு. என்ன செய்ய போற தமிழா, யோசனை பண்ணு. நீ ஏமாத்தா பறிபோகிமே தமிழக மண்ணு. கொண்டாடி முழுக்க சண்டைக்குத்தான் போக்குவரத்து நிற்கிது, போக்குவரத்து நிற்கிது. பொழுது சாயும் நேரத்துக்குள்ள எத்தனை சண்டைகள் நடக்குது, பொழுது சாயும் நேரத்தில் எத்தனை சண்டைகள் நடக்குது. அன்றாடம் பாடுபட்டன அறவையிலோ பட்டி, அன்றாடம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற விவசாயி வயிறு என்னாலும் அறவையிலும் பட்டினி. இத புரியாம டவுன்ல உள்ளவே எங்க விவசாய பத்தி அவதூறா பேசுனா எங்க விவசாயிகள் பாவத்துல அங்க போது அவங்க கிட்டினி. என்ன செய்ய தமிழா, என்ன செய்ய போற கொஞ்சம் யோசனை. நம்ம ஏமாந்தா வரி போகிற தமிழகம். என்ன செய்ய போற யோசனை பண்ண, ஏமாந்தா வரி போகும் தமிழகம். இந்து மக்களுக்குள்ளேயே கலவரங்கள் நடக்குது, மக்களுக்குள்ளேயே கலவரங்கள் நடக்குது. ஏராளமா சாதி சண்டை சரத்தை வெட்டி சாக்கிது, ஏராளமா சாதி சண்டை வெட்டி சாக்கிது. சந்து வந்தா வெடிகுண்டுக வெடிக்குது நம்ம நாட்டுல. அட சந்து வந்தா வெடிகுண்டுக வெடிக்குது இந்திய நாட்டுல. இந்த பாலா போன டாஸ்மார்க் முக்குக்கு முக்கு என்னைக்கு திறந்தாங்களோ ஒரு சில இளைஞர்கள் பாவம் என்ன செய்வாங்க, விதி விடாது. ஒரு சில இளைஞர்கள் தண்ணிய போட்டு மாட்டிக்கிட்டு ஆங்க கோட்டுல. என்ன செய்ய காட்சி ஒண்ணு சினிமா இப்போ நடக்குது, 8 மணி காட்சி ஒண்ணு சினிமா இப்போ நடக்குது. ஏராளமா செக்ஸ் இருக்குன்னு இளைஞர் கூட்டம் கூடுது, ஏராளமா செக்ஸ் இருக்குது இளைஞர் கூட்டம் கூடுது. எய்ட்ஸ் நோய் பரவதென்ன விளம்பரங்கள் பறக்குது. அட எய்ட்ஸ் நோய் பரவதென்ன கட்டின மனைவியை தவிர அதிகம் பொம்பளை தொடர்பு வேணாமுன்னு தமிழகம் பூரா விளம்பரங்கள் பறக்குது. இந்த இளைஞர்களை காப்பாத்தான் இன்னைக்கு வரையிலும் எங்க நாடக உலகம் துடிக்குது. என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய போற தமிழ யோசனை பண்ணு. நம்ம ஏமாந்த வரி போகிறேன் தமிழக மண்ணு. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே
இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே. அடித்தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகமே. தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ தின சம்மதமே. வண்ண வண்ண வளையல் போட்டு